இயேசுவின் அக்கினி திருச்சபையின் தலைமை போதகர் எழுதிய முதல் பாடல் இதோ. கிருபையுடன் எனக்கு இறங்கும் ஏசப்பா, நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கும் ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இறங்கும் ஏசப்பா, ஏசப்பா எனக்கு இறங்கும் ஏசப்பா, நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கும் ஏசப்பா, நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கும் ஏசப்பா. தூரம் போனே, பாவ உலகத்தில் விழுந்துட்டேன். உம்மை விட்டு தூரம் போனே, பாவ உலகத்தில் விழுந்துட்டேன். உங்க அன்பின் கரத்தினால் என்னை தூக்கி அணைத்தீரே, உங்க அன்பின் கரத்தினால் என்னை தூக்கி அணைத்தீரே. ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கும் ஏசப்பா. நான் நம்பின மனிதரெல்லாம் கைவிட்டு போனார்கள், நான் நம்பின மனிதரெல்லாம் கைவிட்டு போனார்கள். இந்த உலகமெல்லாம் மாயை என்றே உணர்ந்தேன் ஏசப்பா, இந்த உலகமெல்லாம் மாயை என்றே உணர்ந்தேன் ஏசப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, ஏசப்பா உமக்கு நன்றி அப்பா, நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கும் ஏசப்பா. கைவிடாமல் காப்பவர் நீங்கதான், இமைப்பொழுதும் கைவிடாமல் காப்பவர் நீங்கதான்.
உம்மை போலே இரக்கம் செய்ய இந்த உலகினில் யாரும் இல்லை. உம்மை போலே இரக்கம் செய்ய இந்த உலகினில் யாரும் இல்லை. இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா. இயேசப்பா உமக்கு நன்றி அப்பா. நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கும் இயேசப்பா. நித்திய கிருபையுடன் எனக்கு இறங்கும் இயேசப்பா. இயேசப்பா எனக்கு இறங்கும் இயேசப்பா. இயேசப்பா எனக்கு இறங்கும் இயேசப்பா. பிரைஸ் காட். வசனத்தின் வெளிச்சத்தின் நிகழ்ச்சிக்கு உங்களை யாவரும் அன்புடன் வரவேற்கிறோம். நாம் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லவும். கடந்த வார நிகழ்ச்சியிலே நம் தானியேலை குறித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் தியானித்தோம். தேவனுடைய ராஜ்யம் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் தேவ ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வந்தார் என்று சொல்லி, தேவ ராஜ்யத்திற்காக தானியேல் செய்த காரியம் எப்படிப்பட்டதா இருந்தது, தானியேல் தன்னுடைய வாழ்க்கையிலே தேவ ராஜ்யத்திற்கான காரியங்களை எவ்வளவு முக்கியப்படுத்தினார் என்பதை குறித்து நாம் ஆழமா தியானிக்க போகிறோம். நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு காரியம், தானியேல் 3 வேளை தவறாமல் ஜெபிக்கிறவர். தரியு ராஜா சட்டம் பிறப்பித்த பிற்பாடு கூட எப்பொழுதும் தினமும் 3 வேளை ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் ஏறெடுத்தார். அதன் நிமித்தம் அவர் சிங்கக்கவியிலே போடப்பட்டார் என்றெல்லாம் வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்க முடிகிறது. தானியேல் அவருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று இந்த பூமியில் அவர் வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தானியேல் தேவராஜ்யத்திற்கு உண்மையும் உத்தமமாக, நீதியும் பரிசுத்தமாக, மனுஷருக்கு முன்பாகவும் தேவனுக்கு முன்பாகவும் ராஜாவுக்கு முன்பாகவும் குற்றமற்றவராக வாழ்ந்ததனாலே தேவ ராஜ்யத்தை குறித்து எல்லா மனிதர்களுக்குள்ளே அவர் ராஜாவின் மூலமாய் கட்டளை பிறப்பிக்க அளவுக்கு அவர் தன்னுடைய வாழ்க்கையை தேவ ராஜ்யத்திற்கென்று வாழ்ந்தார் என்று சொல்லி பார்க்க முடிகிறது. சிங்கக்கவியிலே அவரை தூக்கி போட்ட பிற்பாடு தரியு ராஜாவுக்கு முழுவதும் தூக்கம் வரவில்லை. ஏன்னா அந்த ராஜ்யத்தில அவர் கையெழுத்து போடப்பட வேண்டிய ஒரு நிலையில இருந்தார். அந்த கட்டளை பிறப்பித்து அவர் கையெழுத்து இட்டு அந்த இரவெல்லாம் தூங்காமல் அவர் தானியேலுக்கு என்ன நேர்ந்ததோ என்று சொல்லி பார்த்து கொண்டிருந்தார். சிங்கக்கவியிலே தேவன் தானியேலை காப்பாற்றின பிற்பாடு காலமே ராஜா சிங்கக்கவிக்கு நேராக ஓடி வருகிறார். தானியேலே, உன்னதமான தேவனுடைய தாசனை, உன்னதமான தேவனுடைய தாசனை, நீ ஆராதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தப்புவிக்க வல்லவரா இருந்தாரா என்று சொல்லும் போது தானியேல் சொன்னார், ஆம் ராஜாவே, நீ வாழ்க. சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தன்னுடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதுவென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நீதிக்கேடு செய்ததில்லை என்று சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இங்கே தானியேல் தேவனுக்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பதை இந்த வேதத்திலே நம்ம பார்க்க முடிகிறது. தானியேல்
தரியு ராஜபார காலத்திலும் பெர்சேனாகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் வாழ்ந்தாலும், இந்த ராஜ்யங்களுக்குள்ள தானியேல் வாழ்ந்தாலும், ஆனால் தேவ ராஜ்யத்திற்கென்று ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தார் என்று சொல்ல முடியும். இந்த உலகத்திலே நாம கூட எப்படிப்பட்ட ராஜ்யத்தின் கீழே நாம் இருந்தாலும், கடந்த வாரம் நான் சொன்னேன், இயேசுவுக்கே பிசாசு ஒரு ராஜ்யத்தை காண்பித்தான், அது உலக ராஜ்யம் என்று சொல்லி சொன்னேன். அந்த உலக ராஜ்யத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆதாரமாக இயேசு தேவனுடைய வார்த்தையை தான் கையாண்டார் என்று சொன்னேன். தேவனுடைய வார்த்தையை உச்சரித்து உலக ராஜ்யத்தை உதறி தள்ளி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தார் இயேசு என்று சொல்லி கடந்த வாரம் பார்த்தோம். தானியேல் கூட உலக ராஜ்யத்துக்குள்ளே வாழ்ந்திருந்தாலும், இன்னும் தானியேலும் இஸ்ரவேல் ஜனங்களும் பாபிலோன் தேசத்திலே அடிமைகளாக இருக்கிற போது, அங்கே ராஜ்யத்துக்குள்ளே பல ராஜ்யம் அவர்களை ஒடுக்கினாலும் தேவ ராஜ்யத்திற்கென்று வாழ்ந்த சிறப்பான ஒரு மனிதன் தானியேல். சத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ கூட சொல்லலாம். எனவே அன்பானவர்களை கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த தானியேல் அவருடைய வாழ்க்கையில தேவ ராஜ்யத்திற்கென்று வாழ்ந்ததனாலே அந்த ராஜ்யத்தை குறித்து மற்ற ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த தானியேல் நிமித்தம் தரியு ராஜா ஒரு பெரிய சட்டமே பிறப்பிக்கிறார் அவருடைய ராஜ்யத்தின் மூலமாக. தானியேல் 6ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பருந்தும் நிற்கும். கவனிங்கள், தானியேலுடைய அந்த வாழ்க்கை தேவ ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதாக இருக்கிறதை பார்க்கிறோம். தானியேலுடைய வாழ்க்கை, தானியேலுடைய ஜெப வாழ்க்கை, தானியேலுடைய பரிசுத்த வாழ்க்கை, தானியேலுடைய உபவாச வாழ்க்கை, தானியேலுடைய பிரித்தெடுக்கப்பட்ட நல்ல ஒரு வாழ்க்கையானது தரியு ராஜபார காலத்திலே அந்த ராஜ்யத்தின் மூலமாக தேவ ராஜ்யம் தான் என்றென்றைக்கும் நிலைக்கக்கூடிய ஒரு ராஜ்யம் என்று சொல்கிறார். இன்றைக்கு நாம் அழியாத ஒரு ராஜ்யத்திற்காக வாழ்கிறோமா, இல்லை அழிந்து போகக்கூடிய ஒரு ராஜ்யத்திற்காக நம்ம வாழ்கிறோமா என்பது முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. கிறிஸ்துவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே தேவ ராஜ்யம் நிலைநிறுத்தப்படுகிறதா? தேவ ராஜ்யத்திற்கென்று ஒரு கிறிஸ்துவர்கள் வாழ்கிறார்களா? அவருடைய வாழ்க்கையிலே தேவ ராஜ்யத்தை நிலைநிறுத்த வேண்டும், தேவ ராஜ்யத்தை மற்றவர்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று ஒரு வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமா என்பதை இந்த காலவெளியில் எண்ணி பார்க்க வேண்டும். வேத புத்தகத்தை நாம் வாசித்தாலும், பிரசங்கங்களை நாம் கேட்டாலும், ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பண்ணப்பட்டு ஆவில நிரம்பி அந்நிய பாஷை பேசி ஜெபித்தாலும், நம் தேவ ராஜ்யத்துக்கென்ற வாழ்க்கை நம்முடைய கரத்தில் இருக்கிறதா என்பதை தான் இன்றைக்கு ஆண்டவர் பார்க்கிறார். இந்த உலகத்திலே இயேசு அடிக்கப்படும் போது பிலாத்து பல கேள்விகளை எழுப்பி கேட்கிறார் இயேசுவின் இடத்தில். இயேசு தெளிவாக சொல்லுகிறார், யோவான் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்துல, என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல என்று சொல்லுகிறார். இந்த உலகத்திற்குரிய ராஜ்யத்திற்காக நான் வரவில்லை என்று சொல்லுகிறார். இயேசுவே இந்த உலகத்திற்குரிய ராஜ்யத்திற்காக இந்த உலகத்துக்கு வரவில்லை என்றால், நம்முடைய ரட்சிப்பும் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யத்துக்குரிய ரட்சிப்பாக இல்லை என்பதை நாம் அறிய வேண்டும். இயேசு நம்மை ரட்சித்திருக்கிறார், இயேசு நமக்குள்ள ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகி நமக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே அடிக்கப்படும் போது, அந்த பிலாத்து வந்து கேட்கிற போது அவர் சொல்லுகிறார், என் ராஜ்யம் இந்த உலகத்துக்குரிய ராஜ்யம் அல்ல என்று சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில
உலகத்துக்குரிய ராஜ்யம் இருந்தால் அது தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று என்று பார்க்கிறோம். நாம் தேவ ராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறோமா? இயேசு நிக்கோதேமு கிட்ட ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறதை நம்ம யோவான் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் அங்க என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு மனுஷன் ஆவியினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்துல வாழணும் அப்படின்னா ஒரு மனுஷன் அவன் ஆவியில பிறந்திருக்கணும் அப்படின்றத இயேசு அங்க சொல்லுகிறார். ஆவியில பிறக்காவிட்டால், ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வராவிட்டால், ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி உங்களுக்குள்ள இல்லாவிட்டால், நீங்கள் தேவனுக்கென்ற ஒரு வாழ்க்கை, தேவ ராஜ்யத்திற்கென்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியாது, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளவே பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொல்லுவதை அங்க யோவான் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ தானியேல் தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததுனாலதான் இந்த உலக ராஜ்யத்தை செய்யக்கூடிய, உலக ராஜ்யத்தை ஆளக்கூடிய அந்த தரியு ராஜா, இந்த ராஜ்யம் நிலைநிற்காது, நித்திய காலமாய் அழியாத ஒரு நித்திய ராஜ்யம் இருக்குதே, அது தேவனுடைய, தானியேலுடைய தேவனுடைய ராஜ்யம் என்று அவர் சொல்லுகிறார். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள்ள எங்கும் இருக்கிறவங்க நீங்க கேட்டுக்கணும், இந்த உலக ராஜ்யம் எல்லாம் அழிந்துடும். ஆனா தானியேலுடைய தேவனுடைய ராஜ்யம் அழியாத ஒரு ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்குள்ள நீங்க வாழணும். அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பெறும் நிலைத்திருக்கும். அதை தான் நீங்கள் பின்பற்றணும். ஆண்டவர் தான் ஆராதிக்கணும். அவர் தான் வல்லமுள்ள தேவன். அவர் தான் அற்புதங்களை செய்கிறவர். அவருடைய ராஜ்யம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா அந்த மனுஷன் அழிய மாட்டான். அது அந்த மனுஷனும் அழிய மாட்டான், அந்த ராஜ்யமும் அழியாது. அந்த ராஜ்யம் தான் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரு ராஜ்யம். அதனால அந்த ராஜ்யத்திற்காக நீங்க எல்லாம் வாழ வேண்டும் என்று சொல்லி அங்கே தரியு ராஜபார காலத்திலே தரியு ராஜா ஒரு சட்டத்தை பிறப்பிக்கிறார். சோ அப்ப அந்த தானியேல் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்க்கை வாழ்ந்ததை இந்த நிக்கோதேமு என்ற அந்த மனுஷகிட்ட இயேசு சொல்றாரு, ஒருவன் ஆவினால் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று. ஒருவன் மனம் திரும்பி ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று சொல்லுவதை நம்ம கவனிக்கிறது போல, இந்த தானியேல் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசித்து தேவனுக்காக ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நம்ம எப்படி பார்க்கிறோம்னா, தானியேல் தேவனுடைய ஆவியிலே பிறப்பிக்கப்பட்ட ஒரு மனுஷன். அங்கே தானியேலுக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்ததை வேதம் சொல்லுகிறது. நேபுகாத்நேச்சரால் சிறைப்பிடிக்கப்படும் பொழுது தானியேலை அவர் அழைக்கும் போது தானியேல் விசேஷித்த ஞானத்தினால், ஞான ஆவியினால் நிரப்பப்பட்டவன் என்று வேதம் சொல்லுகிறது. தானியேலை போல விசேஷித்த ஆவியை பெற்றவர் ஒருவரும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. தானியேல் விசேஷித்த ஆவியை பெற்றார். பாருங்க, 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம், நம்முடைய ராஜ்யத்தில் ஒரு புருஷன் இருக்கிறான், அவனுக்குள்ளே பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. தேவனுடைய ஆவி இல்லாத ஒரு மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ முடியாது என்பதுதான் இயேசு அங்கே நிக்கோதேமு இடத்துல சொல்லுகிறார். ஆவியில பிறக்க வேண்டும். பரிசுத்த ஆவியில நிரம்பி அந்த பரிசுத்த ஆவியினுடைய குண அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில வர வேண்டும். அப்பதான் நீங்க தேவ ராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வீர்கள். தேவ ராஜ்யத்திற்கென்று வாழவ ஒரு வாழ்க்கை இந்த உலகத்தில் நீங்க வாழ்வீர்களானால் பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தை நீங்க பெறாமல் தேவராஜ்யத்துக்காக வாழ முடியாது. பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ முடியும். கிறிஸ்துவை பின்பற்றவர்களாக நீங்க வாழ முடியும். கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்களாக கூட நீங்கள் வாழ முடியும். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று நீங்கள் வாழ முடியாது. கிறிஸ்துவ பெயர்களை நீங்கள் வைத்துக் கொள்ள முடியும். தேவ ராஜ்யத்திற்கு இந்த உலகத்தில் பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்த ஜீவியை நீங்கள் செய்ய வேண்டுமானால், தேவ ராஜ்யத்தை இன்னொரு மனிதனுக்குள்ளே நீங்கள் கொண்டு போக வேண்டுமானால், நீங்கள் முதலாவது தேவனுடைய ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். அதான் வாசிக்கிறோம். அவனுக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. சொல்ல பாருங்க, தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஞானம், தேவனுடைய ஞானம், தேவர்களில் ஒரு ஞானம் தானியேலுக்குள்ள இருந்ததை பார்க்கிறோம். அப்போ தானியேல்
அந்த ராஜ்ய பாரத்திலே இருக்கிறார் என்று பார்க்க முடியுது. இன்னொன்னு, ஒரு மனுஷ ராஜ்யத்துக்குள்ளவும் தானியேல் இருக்கிறார், தேவ ராஜ்யத்துக்குள்ளவும் அவர் வாழ்கிறார். இப்போ மனுஷ ராஜ்யத்தில் அவர் வேலை செய்யறார். தானியேலை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, தரியு ராஜபார காலத்திலும் சரி, நேபுகாத் நேச்சர் ராஜபார காலத்திலும் சரி, அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த தரியு ராஜ்யம் முழுவதும் ஆளுபடியாக ராஜ்யத்தின் மேல் 120 பேர் அந்த சேனாதிபதிகளாக வைத்த பொழுது, அங்க பாத்தீங்கன்னா பிரதானிகளை ஏற்படுத்தக்கூடிய பிரதானிகளை ஏற்படுத்துவது தரியருக்கு நிலம் என்று கண்டது. தரியு பிரதானிகளை ஏற்படுத்தல, அதுல ஒரு சிறந்த பிரதானிகளுக்கு தலைவனாக தானியேலை ஏற்படுத்துறார். அப்போ தானியேல் உலக ராஜ்யத்திற்கும் வேலை செய்யக்கூடியவனாக இருக்கிறான். சோ ஆனா தேவ ராஜ்யத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் வாழ்கிறது நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கிறிஸ்துவனுடைய கேள்வி என்னன்னா, நம்ம உலகத்தில் இருக்கிறோம், உலகத்துக்கு நம்ம வாழும் பொழுது, உலக ராஜ்யத்துக்குன்னு வாழும் போது, ஆனா அவங்க கிட்டவும் நம்ம நல்ல வாழ்க்கை வாழ முடியல. தேவனுக்காக எப்படி நம்ம தேவ ராஜ்யத்துக்காக எப்படி வாழ முடியும்னு யோசிக்கிறாங்க. ஆனா பாருங்க, இந்த தானியேலுடைய பெஸ்டான லைஃப் நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவன் சிறந்த வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறான், சிறந்த வாழ்க்கை. அங்கே அந்த ஒரு ராஜ்ய பாரத்துல வேலை செய்கிறான். அவர் அங்கே அந்த வேலையில உண்மையா இருக்கிறார். அவர் அதனால தான் வேலை செய்கிற அந்த அவங்க கூட வேலை செய்கிற ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, இவனை இந்த வேலையில குற்றம் படுத்துவதற்கான முகாந்திரம் எதுவுமே இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ராஜ்ய பாரத்துக்குள்ள அவன் உண்மையா வேலை செய்கிறவனாக இருக்கிறான். அதே நேரத்துல தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் வாழ்கிறான். தானியேலை போல தேவ ராஜ்யத்திற்கு என்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்கிறதா? யோசித்து பாருங்க. என்னை நம்ம சொல்றோம், நான் வேலைக்கு போற இடத்துல தேவனுக்காக நிலை நின்று வாழ முடியல, ஒரு காரியத்துக்காக தேவனுக்காக நிலை நின்று தேவ ராஜ்யத்திற்காக வாழ முடியல. தேவனுக்காக நான் வாழ்றேன்றதை எதில் நான் காண்பிக்க முடியும்? யோசித்து பாருங்க. தானியேல் தரியு ராஜபார காலத்திலும், குர்சே நாயக பேரசுடைய ராஜபார காலத்திலும் அவன் தேவனுக்கென்று தேவ ராஜ்யத்துக்கென்று வாழ்ந்தான். இன்னொரு ராஜபார காலத்தில் அடிமையா இருந்தாலும் அங்கேயும் அவன் வேலை செய்கிறான். ஆனால் அந்த ராஜபாரத்துல குற்றம் கண்டுபிடிக்க முடியல. அதே மாதிரி தேவனுடைய ராஜ்யத்திலையும் அவள் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. சோ தானியேல் தன் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, தேவ ராஜ்யத்திற்காக தன்னை வாழ அர்ப்பணித்தான். எப்பொழுதும் ஜெபிக்கிற இந்த 3 வேளை ஜெபிக்கிற அந்த ஜெபம் தேவனை நோக்கி அவர் ஏறெடுத்தான். தன் உயிரை கூட பணை வைத்து தேவ ராஜ்யத்தை ஸ்தாபித்தார் தானியேல். அவர் மரிக்கவும் தயாரானார். ஜெபித்தால் சிங்கக்கபில் போடப்படும் என்பது அவர் அறிந்திருந்தோம். பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்பது அறிந்திருந்தோம். சட்டம் பிறப்பிக்கப்பட்டது என்று அறிந்திருந்தோம். அவர் ஜெபிக்கிறார். ஜெபத்தை செய்தார். அந்த ஜெபத்தை செய்தால் சிங்கக்கபில போடப்படும் என்று அவருக்கு தெரியும். ஆனா தெரிஞ்சிருந்தோம் தன் ஜீவனையும் தேவ ராஜ்யத்திற்கு என்று கொடுக்கிறார். தேவ ராஜ்யம் தான் முக்கியம். அதனாலதான் தரியு ராஜா தானியேலின் தேவன், எங்கும் உள்ளவர் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். இந்த உலகத்தின் ராஜ்யம் நிலைக்காது, நிலைத்திருக்காது, ஒரு நாள் அழியும். உலகத்தில் நீங்கள் எந்த ராஜ்யத்தை பின்பற்றினாலும் அந்த ராஜ்யம் உங்களை கைவிட்டு போகும். உலகத்தில் எப்படிப்பட்ட ராஜ்யம் மனிதன் கையில் இருந்தாலும் அது பிடுங்கப்படும். இந்த உலகத்தில் கொடுக்கப்பட்ட ராஜ்யம் நிலையானது அல்ல. ஒருவேளை இந்த உலகத்தில் சில ராஜ்யங்களை நீங்கள் பெற்றிருக்கலாம். இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், உங்களுக்கு சில ராஜ்யங்கள், உலக ராஜ்யம் கிடைத்திருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் தேவ ராஜ்யத்தை விட்டு விடாதீர்கள். உலக ராஜ்யத்திற்குள்ள ஒரு நல்ல வேலை கிடைத்த உடனே தானியேல் தேவ ராஜ்யத்தை விட்டு விடவில்லை. தேவ ராஜ்யத்திற்கென்று தன்னை நிறுத்தி கொண்டான், காத்துக் கொண்டான். இதுவே தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வாழ்கிற கிறிஸ்துவ ஜீவியம். இதுவே தேவனுடைய ராஜ்யத்திற்காக வாழ்கிற கிறிஸ்துவ ஜீவியம். இன்றைக்கு அந்த தானியேலை போல ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, தானியேலை போல ஜெப வாழ்க்கை, தானியேலை போல தேவ ராஜ்யத்திற்கென்று தன் ஜீவனையும் போனாலும் பரவாயில்லை, தேவ ராஜ்யத்துக்கென்று வாழ்றவன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவர்களெல்லாம் கொடுக்கப்படும் என்று இயேசு சொல்லியிருக்கிறாரே. தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று வாழக்கூடியவன் என்பதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் அடிப்படையிலே காட்டுங்கள்.
உங்க வாழ்க்கையில அடிப்படையில காட்ட வேண்டும். உங்க வாழ்க்கையின் அனுபவத்திலே நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை இன்னொரு மனிதனுக்கு காண்பிக்க வேண்டும். இங்கே தானியேல் ஒரு ராஜ்ய பாரத்துக்கே காண்பித்தார் தேவராஜ்யத்தை. இயேசு அங்கே பிசாசுக்கு காண்பித்தார் தேவனுடைய ராஜ்யத்தை. ஆனால் பிசாசானவன் இயேசுவுக்கு உலக ராஜ்யத்தை காண்பித்தான். ஆனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார். எனவே எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் தேவ ராஜ்யத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? வாழ்க்கையில தான் தேவ ராஜ்யம் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த ஆவியிலே அபிஷேகம் பெறாமல், தேவனுடைய ஞானம் இல்லாமல், தேவனை உணரக்கூடிய ஒரு உணர்வு உங்களுக்கு இல்லாமல் நீங்கள் தேவ ராஜ்யத்துக்காக வாழ்கிறீர்கள் என்று சொன்னால் அது உணர முடியாது. தேவனுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டு, தேவ ஆவியிலே நிரப்ப பண்ணப்பட்டு, தேவனுடைய அபிஷேகம் உங்களுக்குள்ளே வந்து தேவ ஆவியில நீங்கள் மறுபடியும் பிறந்தவர்களாய், மறுபடியும் பிறந்த அனுபவம் சுபாவம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழும் பொழுதுதான் தேவ ராஜ்யத்திற்கென்று வாழ்வீர்கள். அப்படியானால் உலகத்திற்காக நீங்கள் வாழ்கிறவர்கள் அல்ல. தேவ ராஜ்யத்திற்காக வாழக்கூடியவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய், தேவ ஆவியில பிறந்தவர்களாய் இருந்தாதான் தேவ ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். ஆண்டுடைய ராஜ்யம் அவங்களுக்கு வரும். இன்னைக்கு அநேகருக்கு குழப்பம், தேவ ராஜ்யம்னா என்ன, பரலோக ராஜ்யம்னா என்ன அப்படின்றது ரெண்டும் ராஜ்யத்தை குறித்து ஒரு குழப்பம் இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் என்பது பரலோக ராஜ்யம் தான். பரலோக ராஜ்யம் என்பது தேவனுடைய ராஜ்யம் தான். பரலோக ராஜ்யம் என்பது இந்த பூமியில இருக்குது. தேவ ராஜ்யம் இந்த பூமியில இருக்குது. தேவ ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அப்ப இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள ஒரு மனுஷன் வந்தா அவன் இங்கேயும் தேவனோட வாழ்றான், மரித்தாலும் பரலோகத்திலே தேவனோட வாழ்றான். அதான் வேதம் சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதே என்று சொல்லுகிறார். பரிசேயர்களை பார்த்து தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கிறது என்று சொல்லுகிறார். பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு ஒரு வார்த்தை அதுமே சொல்லுகிறார். ஒட்டகமானது ஊசியின் காதில் நழுவது பரலோக தேவனுடைய ராஜ்யத்திலே, அங்க சொல்லப்படுது பரலோக ராஜ்யம் மீன்ஸ் தேவனுடைய ராஜ்யம். தேவனுடைய ராஜ்யத்திலே ஐஸ்வர்யம் பிரவேசிப்பது கடினம் என்று சொல்லுகிறான். அப்போ ஒரு ஒரு தலைவன், ஐஸ்வர்ய தலைவன், அவன் செல்வந்தன், அவன் வந்து ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அப்போ நித்திய ஜீவனை பெறணும் அப்படின்னா நீ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் இயேசு சொன்னாரு. அதுக்கு அவன் சொல்றான், நான் சிறு வயது முதற்கொண்டே எல்லாத்துக்கும் நான் கடைபிடிக்கிறேன். உன் தாயின் தகப்பனை கனம் பண்ண இயேசு சொன்னாரு. அந்த கற்பனைகளை கை கொள்ளணும்னு இயேசு சொன்னாரு. ரைட், ஓகே. ஆனா இதெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, நான் சிறு வயது முதல்ல செய்யறேன்னா. ஆனா ஆண்டவர் சொன்னாரு, உன்னிடத்துல இன்னும் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவர்களை விட்டு நீ தரித்திரனுக்கு கொடு, பிறகு என்ன பின்பற்றிவார், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீ வர முடியும்னு சொன்னார். சோ அவன் அதை கேட்டு அது முடியாதுன்னு சொல்லி துக்கத்தோடு திரும்பி போயிட்டான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவதை பார்க்கணும், பரலோக ராஜ்யத்திலே ஐஸ்வர்யம் பிரவேசிப்பது கடினம். அங்க பரலோக ராஜ்யம் கூட போடப்படும் தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லப்படுகிற. அப்போ அந்த ஐஸ்வர்யத்தை பார்க்கும்போது அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வாழ இந்த பூமியில. நீ நிறைய கிறிஸ்தவர்களா வாழ்றாங்க, ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல வாழ்றாங்களான்னு பார்த்தா இல்ல. தேவனுடைய அபிஷேகத்துல வாழ்றாங்களா இல்ல. தேவனுடைய சித்தத்துல வாழ்றாங்களா இல்ல. தேவனுடைய வாழ்க்கை தான் வாழ்றாங்களா இல்ல. தேவனுக்கு ஏற்ற பிரியமான காரியங்களை செய்து தேவனுக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்களா என்று சொல்லி பார்த்தா இல்ல. வாழ்க்கை வாழாத கிறிஸ்தவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல வாழ முடியாது. கிறிஸ்தவர்களா வாழ முடியும், கிறிஸ்தவர்களா வாழ முடியும். ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல நீங்க வாழ்றீங்களான்றது டவுட் தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை சற்று சிந்திக்கணும். அவன் பாருங்க, அவனுக்கு ஒரு குறை உண்டு. என்னன்னா, அப்ப ஆண்டவராகிய இயேசு அவனை சொல்றாரு, உனக்கு உண்டானவர்களை விற்று தரித்திருக்க கொடு, அவனுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்ல அவனுக்கு அப்படின்னு சுட்டி காட்ட உதவி செய்யல. ஆனா தேவனுடைய ராஜ்யம் என்பது என்னன்னா, தனக்கு தானே ஒரு காரியத்தை சுயமா செய்து கொள்றது அல்ல. தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வாழ்ற ஒரு மனுஷன் பிறருக்கு உதவியா இருப்பான் என்பதுதான். இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை செய்ய இங்க நிலைநாட்ட வந்தாலும் எல்லாருக்கும் உதவி செய்தார் பாருங்க. நன்மை செய்கிறவராகவும் இல்லையா, பிசாசு பிடியில் அகப்பட்டுள்ள யாவரையும் குணமாக்கிறவர்களாகவும் இயேசு சுற்றிட்டு இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ உங்களை ஒப்புக் கொடுங்க. தேவனுடைய ராஜ்யம்
ஒரு சிறு பிள்ளை போல இருக்கிறது. ஒரு சிறு பிள்ளை போல மாறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது என்று இயேசு சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள நீங்க கிறிஸ்துவ ஜீவியம் செய்கிறீங்களா, இல்ல வெறும் கிறிஸ்துவ இருக்கீங்களா? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள வைத்து நீங்க அதுக்கு ஏற்ற மூல வாழ்ற கிறிஸ்துவங்களா இருக்கிறீங்களா என்பதை நீங்க சிந்தித்து பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியோடு நாம் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் காட்.